எனக்கு ரொம்ப கம்மி தான் பாஸ்டர். நம்மளுக்கு இந்த கண்டிப்பா பாஸ்டர். பாஸ்டர் அப்புறம் அந்த வர்ஷிப் பண்ணும்போது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நிறைய பேர் வாலண்டியர்ஸ்லாம் போட்டுருந்தேன் பாஸ்டர். எதுக்குன்னா பாஸ்டர் இந்த நான் பண்ணும்போது இந்த அக்கினி பயங்கரமா இறங்கும் அந்த. சரி பாஸ்டர், கண்டிப்பா பாஸ்டர். நம்மளுக்கு என்ன பாஸ்டர் நம்மளுக்கு தேவனுடைய அடிமை நான், அவருடைய அடிமை பாஸ்டர் நான். அவரோட அடிமை நான், அவருக்காக உயிர் பாஸ்டர். கண்டிப்பா பாஸ்டர், கண்டிப்பா. எக்ஸ்கியூஸ் மீ பிரதர். தம்பி பாஸ்டர் ஒரு நிமிஷம். ஒரு தம்பி ஓடி வந்து அப்படியே கதறி என் காலை பிடிச்சி அழுவாங்க. பாஸ்டர் ஒரு நிமிஷம். தம்பி காலில் விடாதா, காலை விடாதா, என்ன பிரச்சனை? என்ன ஒரு நிமிஷம் பாஸ்டர், அதான் பிரச்சனை பாஸ்டர். பாத்தீங்களா, இதான் வல்லமை, அவங்களுடைய வல்லமை பாஸ்டர். இதை எப்படி யூஸ் பண்றது? காது குப்பை பாஸ்டர். தேவனுக்கு தான் பயங்கர பாஸ்டர். ஆமா, வர்ஷிப் பண்ணும்போது அப்படியே ஜனங்க ஒப்புக்குறாங்க. டீம் பர்சன், யூத் பர்சன். கண்டிப்பா பாஸ்டர். இந்த பையன் முக்கியமாக நான் முடிச்சுட்டு கண்டிப்பா பண்ணீங்களா? நீங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் கண்டிப்பா வந்து. என்ன அர்ஜென்ட்? அண்ணன் போன் தானே பேசிட்டு இருக்க, முக்கியமான கால். ஆனா பிரேக் மீட்டிங்ல பெண்ணு வாங்கி போனீங்களா? இதோட 5வது பெண்ணு. சாரி தம்பி, போன் பேசியிருந்தேன் வந்துட்டேன். தம்பி, இந்த மீட்டிங் இந்த பணம் உனக்கு எப்படி பயன்படுது மட்டும் அக்னியா இருக்கிறோம். அருமை பிதா, அருமை பிதா. God bless you. Fire. Go. இதுக்குன்னு குறைச்சல் இல்லை பாஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் லோகேஷ். நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன் பாஸ்டர். ஓகே, God bless you. Bye. Thank you பாஸ்டர். பிரைஸ் லார்ட் சௌந்தர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். டேய், என்னடா சர்ச்சுக்குள்ள தான் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம். தனியா இருக்கும்போது என்னடா மரியாதை எல்லாம் கொடுத்துக்கிட்டு? நம்ம எத்தனை வருஷம் கால ஃப்ரெண்ட்ஸ், நம்மளாம் அப்படியே பழகி இருக்கோம். சரி சௌந்தர், போன்ல அப்படி யார்கிட்ட பேசிட்டு இருந்தா? ரொம்ப பிஸியா இருந்தீங்க, மீட்டிங்கு, அப்புறம் ஏதோ டேட்லாம் சொல்லிட்டு இருந்தா. என்ன, யாரு, எங்க, இப்போ? அதோட இல்லைங்க, வர ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒரு பெரிய யூத் மீட்டிங் நடக்குது. ஜஸ்ட் ஒரு 5000 யூத்ஸ் தான் வராங்க. ஓ, 5000 வாலிப பிள்ளைங்க வர்றாங்களா? ஓ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு நான் ஃப்ரீயா தானே இருக்கிறேன். சரி சரி, நம்ம போயிடலாம். ஹலோ எட்வர்ட், அவங்க உன்னை கூப்பிடல, என்ன சவுண்டர் வர்ஷிப் லீடர் என்ன கூப்பிட்டுருக்காங்க. அங்க 5000 யூத் இந்த ஃபயர்ல எட் இந்த ஃபயர் வர்ஷிப் தி லார்ட். அவங்க ஃபயர் பண்ணாங்க, என்ன கூப்பிட்டு அங்க போயிட்டு அப்படியே இந்த யூத்துங்க மத்திய தலையில அப்படியே இந்த அக்கினியை போட்டு அப்படியே எரிய அப்படியே பத்திரி எரிய வேற ஒண்ணு இல்லை. நீ வேற நீங்க பார்த்து நான் போயிட்டு அவுட்டோர்லாம் போயிட்டேன் நான் போயிடுவேன். சரி, எப்படியாவது வளர்ந்தா சரிதான். ஆனா என்ன, ஆளுக்குரிய வாழ்க்கையில தான் இன்னும் வளரவே மாட்டேங்குறியடா. அது கூட இல்ல, ஆறுன்னு எங்க வரேன்னு சொல்லியிருந்தா என்ன போன் வந்துச்சா இல்லையா? நீ லொகேஷனை கரெக்டா ஷேர் பண்ணியா? கரெக்டா அனுப்பிச்சிட்டோம்பா. 15 வருஷம் கழிச்சு வர்றான்ப்பா, எப்படி இருக்கான்னு கூட தெரியல. சௌந்தர், ஆரோனுக்கு ஒரு போன் போடு. சரி. என்ன லொகேஷன் இங்கே தானே காட்டுது, எங்கே இவங்க இன்னும் காணுமே? பக்கத்துலயே இருக்குது. சௌந்தர், ஆரோன்டா. சௌந்தர், எவ்வளோடா நம்ம எட்வர்டா? ஆரோன் எப்படி இருக்கிற? நான் நல்லா இருக்குடா. எட்வர்ட் எப்படியா இருக்க? நல்லா இருக்கேன்டா. சௌந்தர், நீ எப்படியா இருக்க? எனக்கு என்னடா, நீ எப்படி பார்த்தியா அப்படியே தான் இருக்க. ஒன்னா ஒண்ணு கொஞ்சம் தாடி வளர்த்துருக்கேன், அவ்வளவுதான்டா. உங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம சின்ன வயசு ஞாபகம் தான் எனக்கு வருது. ஆமாடா, 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படிலாம் இருந்தோம். அப்படியே நிறுத்துங்க, ஃபிளாஷ்பேக் போறீங்களா? அப்பா கண்டிப்பா டீ பிரேக் போய் ஆகணும். வாங்க போலாம். தம்பி, நீங்களா இருந்துக்காதீங்க, நீங்களா உட்காருங்க, எங்களுக்கு மட்டும் தான் டீ பிரேக். வாங்க. ஒரு வழியை டீ அடிச்சு வாங்கிட்டு வந்துட்டான் சவுந்தர். சூடா
இன்னைக்கு வர்ஷிப் சூப்பரா இருந்துச்சுடா. ஆமா ஆமாண்டா. டீ செம்மையா இருக்குல்ல? டீ சூப்பரா இருக்குடா. நான் எதை குறிச்சு கேட்கறேன், நீங்க எதை குறிச்சு பதில் சொல்றீங்க? டேய் எட்வடி, நாங்க வருது சர்ச்சுக்கு வருது இந்த டீ ஸ்நாக்ஸுக்கு தான்டா. அதை போய் கேட்காத. டேய் அருண் சொல்றா, சர்ச்சில் கொடுக்குற டீயே டீ தான்டா. நான் டேஸ்ட் அதுல ஏலக்காவை போட்டு நான் கமகமான இருக்கிற வாசனை. ஆமா ஏலக்காய் போடாம பிள்ளையா மாட்டியா போடாம முடி இல்லடா, எங்க அம்மா எங்க வீட்டுல போட்டு பாரு டீய டீயா பச்சை தண்ணி மாதிரி இது மனசு குடிப்பாங்க. ஏன்னா உங்க அப்பா மட்டும் குடிக்கிறா? டேய் எங்க அப்பா வச்சா ஆக்ஷன் வரேன். சரி குடிடா குடிடா. டேய் 10 நிமிஷம் தான் பிரேக் கொடுத்துருக்காங்கடா. வாடா சீக்கிரம் போலாம், மெசேஜ் வேற ஆரம்பிச்சிட போறாங்க. இவ்வளவு சூடா இருக்குது, எங்க நீ ஒரு செகண்ட்ல குச்சி காட்டு பாக்கலாம். சரி நீங்க பொறுமையா குடிச்சிட்டு வாங்க, நான் கிளம்புறேன். ஓகே பத்திமான். அந்த ஃபர்ஸ்ட் ரோல ரெண்டு சீட். சரி பாஸ்டர் வியூ. பாஸ்டர் வியூடா. ஓகே சீக்கிரம் குடிடா. இருடா சூடா இருக்கு, பொறுமையா குடிச்சிட்டு போவோம். டேஸ்ட் செம்ம டேஸ்ட் சொன்ன மாதிரி. ஹலோ மா, வந்துட்டேம்மா. யூத் மீட்டிங்ல தான் இருக்கேன். ஐயோ நான் ஏமா போய் சொல்ல போறேன். 4 நாளா? சரிம்மா இருந்துட்டு வரேம்மா. ஐயோ இங்கதாம்மா இருக்கேன், நீ என்ன நம்ப மாட்ட. அங்க ஒரு அண்ணா இருக்காரு, அந்த அண்ணா கிட்ட போய் கொடுக்குறேன், அவர்கிட்ட நீயே கேட்டுக்கோ. அண்ணா நான் யூத் மீட்டிங் வந்திருக்கேன்னு எங்க அம்மா நம்ப மாட்டேங்குது, கொஞ்சம் இங்கிலீஷ் சொல்லுங்களேன். தம்பி என்ன பிரைஸ் லாட் சொல்ல மாட்டேன்? சாரிண்ணே பேசுறேண்ணே. பிரைஸ் லாட் சொல்லுப்பா. அண்ணே நான் இங்கே யூத் மீட்டிங் வந்திருக்கேன்னு எங்க அம்மா நம்ப மாட்டேங்குது, எங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்றீங்களா? சரி கொடு. ஹலோ அம்மா, பிரைஸ் லாட். ஆமாம்மா மீட்டிங் தான் வந்திருக்காரு, இப்பதான் வந்தாரு புது தம்பி. ஆமாம் நான் பாத்துக்கிறேன். இந்த 4 நாள்ல தம்பி எப்படி வீட்டுக்கு வர்றாருன்னு பார்க்கணும் நீங்க. நான் சொல்லி கொடுத்துறேம்மா, எல்லா வாசனும் நம்மளுக்கு தெரியும். நான் கிட்டத்தட்ட ஒரு 5 தடவை முடிச்சிருப்பேம்மா பைபிள. ஆமா அந்த பெருமைலாம் எனக்கு கிடையாது இது வரைக்கும். நீங்க எப்படி அமிச்சிங்க தம்பிய? வரும்போது அப்படி வரமாட்டாரு. இல்லம்மா வரும்போது அப்படி வரமாட்டாரு, ஹோலியா தான் வருவாரு. உக்கார் போதே என் பக்கத்துல தான். தம்பி அம்மா உங்க பேசணும். சரிம்மா. அந்த அண்ணா சொல்ல மாதிரி இருந்தேம்மா. அவர் கூட இருக்கேம்மா. அப்படியேம்மா. சரிம்மா சரிம்மா பாய்மா. சரிண்ணே தேங்க்ஸ்ண்ணே, வரேன். தம்பி எங்க போற? சொல்லுண்ணே. ரிஜிஸ்டர் பண்ணிட்டியா? பண்ணிட்டேண்ணே. அங்க ரிஜிஸ்டர் பண்ண மாதிரி சின்னதா ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆமாண்ணே, ஃபுட் டோக்கனு. அது என்கிட்ட அண்ணா எனக்கு நீ எல்லாம் 4 நாள் இங்க ஃபாஸ்டிங்லயே இருக்கணும். நானும் இங்க வரும்போது 42 days இருக்கேன் ஃபாஸ்டிங். 40 days. நான் ஃபாஸ்டிங்ல இருக்கும்போது டேஸ் நான் கணக்கு பண்றேன். தம்பி அண்ணா நீ முன்னாடி போ. தம்பி நீ என் கூட தான் வைக்கணும், என் கண் பார்வையிலே இருக்கணும். ஏன்னா நான் உங்க அம்மா கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன், உன்னை வல்லமே அனுப்புறேன். சரிண்ணா. அன்பான வாலிப தம்பி தங்கைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நீங்கள் அநேக காரியங்களை குறித்து நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு உங்க மனதுல நிறைய காரியங்கள் நினைவுல வந்து கொண்டே இருக்கிற ஒரு வாலிப வயதுல நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் வேதம் ஒரு காரியத்தை உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது. மெசேஜ் ஆரம்பிச்சிட்டாரா? பாஸ்ட் மெசேஜ் ஆரம்பிச்சு 10 நிமிஷம் ஆச்சு, உட்காருங்கடா. பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று வேதம் சொல்லுகிறது.
தம்பி வேதம் உங்களை என் பக்கத்துலயே உட்காரு. அல்லது சொல்லுகிற ஒரு தம்பி பாஸ்டர் என்ன சொல்றாரோ அப்படி நல்லா கவனிச்சு அது ஒரு வசனம் கூட விடக்கூடாது. எதனா டவுட்னா நான் உன்கிட்ட கேட்க நீ என்கிட்ட கேட்க. இந்த வாலிப வயதுல தான் நாம தேவனை நினைக்க கூடாதபடிக்கு அநேக காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நினைவுகளாக இருக்கும். Excuse me, brother. நினைச்சிட்டு இருப்பீங்க. அதை செய்யணும், இதை செய்யணும், Praise the Lord bro. Praise the Lord bro. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ப்ரோ போன வருஷம் யூத் மீட்டிங்ல பார்த்தது பார்க்க அப்படியே இருக்கீங்க ப்ரோ. என்ற மேல வை. இவையெல்லாம் ப்ரோ, உங்க பக்கத்துல என் பைபிள் இருக்கு, அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்கல. இதுவா ப்ரோ? ஒரு நாள் நியாயத்தில் ப்ரோ செய்கிறதே என்ன ப்ரோ போன வருஷம் நீங்க காமிச்ச பைபிள் புத்தம் புதுசா இருக்குது அப்படியே இன்னும் பொழுது படிக்கவே மாட்டீங்களா ப்ரோ? ப்ரோ, ஹோலி பைபிள் எப்பயுமே ஹோலியா தான் இருக்கணும். என்னங்க ப்ரோ? நீங்க Thank you, bro. அவருக்கு நின்று அவர் கேட்கிற கேள்விக்கு என்ன பதில் சொன்னாங்க நம்மளோட பயங்கரமான ஆளா இருப்பாங்க. நினைத்து பாருங்க. 4 days இவன் அவருடைய பக்கமே சித்தத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். என்னன்னா இன்னைக்கு அவருடைய ஊழியத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை எடுத்து வல்லமையாக பயன்படுத்துவார். கிதியோன் என்கின்ற ஒரு மனுஷன் தன்னுடைய நினைவுல இருந்தானே ஒழிய தேவ நினைவை பற்றி அவனுக்கு இல்லை. தேவனாகிய கர்த்தர் கிதியோனை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே, நீ போய் இஸ்ரவேலை மீதியானுடைய கைக்கு மீட்டு ரட்சிப்பாயாக என்று சொல்லும் பொழுது கிதியோன் சொல்றாரு, இல்ல என்னால முடியாது, என்னுடைய நினைவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிதியோனை போக விடல. ஆனா கர்த்தர் தன்னுடைய நினைவை சொல்றாரு, நீ இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ போய் மீதியானுடைய கையில் இருந்து இஸ்ரவேலை ரட்சிப்பாய் என்று சொன்னார். இன்னைக்கு நீங்க கர்த்தருடைய பலத்தை சார்ந்திருந்து அவரை நினைப்பீர்கள் என்றால், நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுப்பீங்க என்றால் உங்களை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். இப்பொழுதும் உங்கள் மத்தியில இருந்து கர்த்தருடைய ஊழியத்திற்காக யாரெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறீங்களோ நீங்க தயவு செய்து முன்பதாக வாங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என்னடா பண்ற? டேய் வாடா முன்னாடி போலாம். டேய் நான் வரலடா. டேய் எப்படி போயிட்டாடா, வாடா முன்னாடி போடா, சீக்கிரம் வந்துடும். சரி வந்துடும். எதுக்கு பயமா இல்லை, நீ போடா. டேய் முன்னாடி போனாதான் எல்லாரும் அங்க பாப்பாங்க. ஜெத்தா இருக்கும்டா, செம்மையா இருக்கும்டா, வாடா போலாம். ஐயோ இதெல்லாம் பெரிய தெய்வ குத்தமா வரணும். டேய் ஊழியத்துக்கு தானே ஒப்பு கொடுக்க சொல்லியிருக்காரு. ஆள விடு, நீ போ. டேய் இவன் பைத்தியக்காரன். டேய் எப்படி டேய் பிதாவே, முன் வந்து ஒப்பு கொடுத்திருக்கிற இந்த வாலிப பிள்ளைகளின் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் கிதியோனை எடுத்து பயன்படுத்தி எப்படி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டீரோ அதே போல் இவர்களையும் நீர் உலகம் எங்கும் அனுப்பி உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான ஒரு கிருபை இவர்களுக்கு கொடுத்து இன்றைக்கு நீர் இவர்களை அனுப்புவீராக. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அண்ணே, எனக்கு ஒரு டவுட். சொல்லுப்பா. நீங்க ஏன் ஒப்பு கொடுக்கல? குட் கொஸ்டின். தம்பி, அவங்களோட அழைப்பு வேற, என்னுடைய அழைப்பு வேற. என்னுடைய அழைப்பு வந்து வழி நடத்துதல். இந்த மாதிரி பசங்கள்லாம் உங்களுக்கு மாதிரி ஆண்டவர் அறியாத இருக்க பசங்கள்லாம் வழி நடத்துருக்காரு. வாப்பா வாப்பா, உங்க அம்மா கிட்ட நான் உன்னை வல்லமையா அனுப்புறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி கொடுப்பா. தம்பி ஒரு நிமிஷம், சொல்லுங்க. இந்த டோக்கன்ல போய் சாப்பாடு வைப்பா. டேய் தம்பி, சாப்பிட்டு விட்டுற போற. பச்சை தண்ணி கூட நாக்குல படக்கூடாது. 4 நாள் நீங்க இந்த ஃபாஸ்டிங்ல தான் போன. யாரும் சௌந்தர் மெசேஜ் ரொம்ப அருமையா இருந்துச்சுடா. பாஸ்டர் ஆண்டவருடைய காலிங், அதாவது அவரோட அழைப்பை குறித்து பேசும்போது ஆண்டவரே என்னை ஊழியத்துக்கு அழைக்கிற மாதிரி இருந்துச்சா. அதனாலதான் ஒப்பு கொடுக்குறவங்களாம் முன்னாடி வாங்கன்னு சொன்னோன்னே நான் உடனே முன்னாடி போயிட்டேன்டா. யாரும் அதுவும் என் கூட நீயும் ஒப்பு கொடுத்தப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுடா. நம்ம உடனே பாஸ்டர்கிட்ட போய் நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி போய் கேட்டுட்டு வருவோம். வா போலாம். டேய் டேய் எக்பர் நில்றா. என்ன ஆச்சு உனக்கு? டேய் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த ஓகே தான், நானும் ஒப்பு தான் கொடுத்தேன். அது இப்ப இல்லடா. என்னடா சொல்ற? டேய் லைஃப்ல என்ஜாய் பண்ண வேண்டியது எவ்வளவு இருக்கு தெரியுமா? லைஃப்ல செட்டில் ஆகணும், நிறைய சம்பாதிக்கணும். ஏன்னா ஒரு 40-50 வயசுல வந்து ஊழியம் பண்ணா போதும்டா. அப்போதான் நம்மளுக்கு ஒரு பாஸ்டர் லுக்கே வரும். இப்ப நம்ம எது சொன்னாலும் எவனுமே கேட்க மாட்டான்டா. டேய் சரிடா, நான் நீ சொல்லவே வேண்டாம்.
மோசைய ஆண்டவர் எப்ப அழைச்சாரு? 40 வயசுல தான் ஊழியத்துக்கு அழைச்சாரு. இப்ப நம்மளுக்கு என்ன வயசாகுது? ஏன் சாமுவேல் எரேமியாவை கூட ஆண்டவர் சின்ன வயசுல தானே அழைச்சாரு. டேய், ஐயோ நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலடா. டேய், இப்ப நம்ம எது சொன்னாலும் தப்புன்னு தானே சொல்லுவாங்க. அதே ஒரு 40-50 வயசு வந்து சொல்லி பாரு, 4 பேர் இல்ல 4000 பேர் கேட்பானுங்க. அப்பதான் செய்ய முடியும். புரிஞ்சுக்கூட இப்படி நம்ம 2 பேர் தான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தோம். அதுல இருந்து பின்வாங்க கூடாதுடா. தப்புடா, தப்பு. டேய், நீங்க இருக்கிற உற்சாகத்துல பேசுற, இது வேற 4 நாள் தான்டா. அங்க நிக்கிற நம்ம கூட சேர்ந்து ஒப்பு கொடுத்தோம்னா அவனுங்களும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன மட்டும்தான் பேசுவானுங்க. ஏன் இந்த யூத் மீட்டிங்க்கு அப்புறம் நீயே இப்படிதானா பேசுவ? டேய் டேய், சரி இது விடுங்கடா. இதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. டேய் டேய் ஆரோன், டேய் எட்வர்ட், என்னடா இதை குறிச்சு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சரி வாங்கடா, வாடா. டேய் ஆரோன் வா. டேய் எட்வர்ட் வாடா. சொல்றா, அந்த பையன் அப்புறம் என்னதான் நான்? டேய், அவங்க அம்மாக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி அந்த பையன் அப்படியே ஓடியா குத்தண்டா. சவுந்தரோட வாழ்த்தனை மட்டும் இன்னும் குறையவே இல்லை. கூடிய பிறந்ததாச்சு. டேய், அந்த நாட்கள்லாம் இப்ப நினைச்சு பார்த்தா கூட ரொம்ப பிரமிப்பா இருக்குதுடா. ஆமா ஆமாண்டா. டேய் சௌந்தர், அங்க யூத் மீட்டிங் ஒழுங்கா நடக்குதா? நடக்குதாவா? அதெல்லாம் தொடர்ந்து நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆரோன். எவ்வளவுதான் பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் வந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் விடாம நடத்திடுவாங்க. ஏய் ஆரோன், சும்மா ஜகஜோதியா நடக்கும்டா. என்ன பசங்க, என்ன ஜனம் தெரியுமா அந்த மீட்டிங்ல? உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னடா சௌந்தர்? நம்ம எட்வர்ட் தானே அங்க பெரிய சீஃப் கெஸ்ட். டேய், என்னடா சொல்ற சௌந்தர்? ஓ, உனக்கு விஷயமே தெரியாதுல்ல? நம்ம எட்வர்ட் தானே அங்க பாஸ்டர். என்னடா? ஏய் ஆமா, நீயே கேளு எட்வர்ட். டேய் எட்வர்ட், சௌந்தர் சொன்னா உண்மையா? ஆமா ஆரோன், நாம தான் அன்னைக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தோம் இல்லையா? ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தோம். நீ என்ன பண்ண? ஆரோன், அந்த கூட்டத்துக்கு அப்புறம் நான் என்னோட பாஸ்டரை சந்திச்சு ஆலோசனை கேட்டேன். அவருடைய ஆலோசனைப்படி பைபிள் காலேஜில் சேர்ந்தேன். பாஸ்டரா ஆர்டினேஷன் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு பின்னாடி தான் நீ சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. வாலிபனா இருக்கிற என்னை ஜனங்க மதிக்க மாட்டாங்களே, எப்படி நான் சுவிசேஷத்தை சொல்லி தேவராஜ்யத்தை கட்டுவேன்னு சொல்லி பயந்த பொழுது, அதே லூக்கா 10வது அதிகாரம் 16வது வசனத்துல இயேசு சீஷரை நோக்கி சொன்ன அந்த வார்த்தைகள் தாண்டா என்னை திடப்படுத்துச்சு. உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான். உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான். என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான்ற வார்த்தை கொடுத்த தைரியத்துல கிராமத்துல சின்னதா ஒரு வீட்டு சபை ஆரம்பிச்சேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்ற வசனத்தின்படி பிசாசுகளை துரத்தவும் வியாதியஸ்தரை குணமாக்கவும் அநேக அற்புத அடையாளங்களினால கர்த்தருடைய வசனத்தை உறுதிப்படுத்தவும் ஆண்டவர் உதவி செய்தார். ஆத்துமாக்கள் பெருகினாங்க. சபைகளை ஸ்தாபிக்க கர்த்தர் உதவி செய்தார். கிருபையா இம்மட்டும் நடத்தி வரார் ஆரோன், இம்மட்டும் நடத்தி வரார். ஐ ரியலி ப்ரௌட் ஆஃப் யூடா. கங்க்ராச்சுலேஷன் டா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவனை பார்க்கும்போது. எல்லாம் காட்ஸ் கிரேஸ் தான் ஆரோன். ஏய் ஆரோன், உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? அவங்க பெரிய வர்ஷிப் லீடர் இருக்காரா, பெரிய அற்புத அடையாளம்லாம் நடக்கும். ஓ அப்படியா? யாரு இப்படி அவரு? டேய் நான் தான்டா. டேய் விளையாடதான் சௌந்தர். டேய் எட்வர்ட், நான் உன்னை பத்தி சொன்னல, நீ என்ன பத்தி சொல்ற? ஆமாடா ஆமாடா, இப்போ வந்து ஆண்டவர் அவனையும் பயன்படுத்துறாரு. அவனுடைய தாளந்துகளை இப்பதான் வெளியே வருது. தேங்க்யூ ஃபாதர். சௌந்தர், இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. தேங்க்யூ மை சைல்ட். சரி டேய் ஆரோன், சொல்றா. இத்தனை வருஷம் கழிச்சு இந்தியா வந்திருக்க, ஏதாவது முக்கியமான ஒர்க்காடா? என்னடா நான் கேட்கறேன், ரொம்ப தயங்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. ஆக்சுவலா ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று இங்க லான்ச் பண்ணலான்னு வந்தேன். சூப்பர்டா. ஒரு 2 டேஸ்ல அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடுவேன். முடிச்சுட்டு நான் கிளம்பிடுறேன். வேற ஒன்றும் இல்லை. சரி, அதுக்காக தான் வந்திருக்கேன்டா. சரிடா சரி. ஆனா ஆரோன், உன்னோட பதில ஒரு சந்தோஷமே எனக்கு தெரியலையே. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. இந்த ஒர்க்கு ஓவர்லோட், கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இது ப்ராஜெக்ட் 2 டேஸ்ல முடிச்சுட்டு நான் உடனே கிளம்பணும். அந்த லோடு தான், வேற ஒன்றும் இல்லடா. ஆரோன், ஏதாவது ப்ரேயர் பாயிண்ட் இருந்தா சொல்லு, உங்களுக்காக நான் ஜெபம் பண்றோம். நோ ஆல்ரெடி பயங்கர செட்டில்டா. டேய், உன் சர்ச்சுக்கு ஏதாவது வேணும்னா கூட நீ என்கிட்ட தான் வந்து கேட்கணும். ஓகே, இனிமேல் இந்த ஃபினான்ஸ் குறித்து நீ கவலையே படக்கூடாது.
பிகாஸ் ஐ எம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்டா, பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே ஓகே ஆரோன், ஆண்டவர் என்னைய கிருபையா அற்புதமா வழி நடத்திட்டு வர்றாரு. சரி ஆரோன், உன்னைய சந்திச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. எனக்கும் தான்டா. நீ டூடா. நாளைக்கு வந்து ஒரு ரிவைவல் மீட்டிங்கினுடைய செலக்ஷன் நடக்குது. நாளைக்கு நடக்க போற அந்த மீட்டிங்காக நான் ஆயத்தமாகணும். சரி, அதனால நான் கிளம்புறேன். சரியா? ஓகே ஓகே ஓகேடா. ஓகே சவுந்தர், நாளைக்கு நீ தான் வர்ஷிப், நீ ரெடியா வந்துரு. சரியா? நீ கவலைப்படாத எட்வர்ட், ஃபுல்லா ஃபயர் இறக்கிடலாம் வர்ஷிப்ல. தொண்ணுக்கு விளையாடி தந்தோம் அப்பளம். ஓகேடா, பைடா. பை எக்பர்ட். பை எக்பர்ட் பாஸ்டர். அதெல்லாம் முடியாது கௌதம். ஆல்ரெடி டூ லேட் கௌதம். நாளைக்குலாம் சான்ஸே இல்லை கௌதம். 1 ஹவர்க்குள்ள டாக்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிருக்கணும். ஓகே, எனக்கு முடிச்சிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நோ நோ, ஐ டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்கியூஸ். ஓகே. என்னங்க, நாம இந்தியாவுக்கு வந்து 1 வாரம் ஆச்சு. நாம எதுக்கு வந்தோன்றதை மறந்துட்டு சும்மா லேப்டாப்பும் கையுமா இருந்தா என்னங்க அர்த்தம்? இதுல 1008 போன் வேற. அதெல்லாம் ஞாபகம் இருக்குமா? டாக்டர் கிட்ட 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். யூ டோன்ட் தெரியுமா? ஏங்க இப்பயே 9:45 ஆயிடுச்சுங்க. சாரி சாரிமா. நீயும் பாப்பா போய் கிளம்புங்க, நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். சரிங்க. அம்மா, அந்த பாப்பாவோட ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துக்கோ. ஓகேங்க ஓகேங்க. ஓகேமா ஓகேமா. ஓகே டார்லிங், வெளியே போலாமா? போங்க போங்க, அம்மா கூட ரெடியாகுங்க. ஓகே டாடி. குட் கேர்ள். பேபி, செல்லக்குட்டி, நம்ம போய் கிளம்பலாமா? ஓகே மம்மி. என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மா, பயப்படாதம்மா, தைரியமா இருமா. இல்லங்க, பாப்பாக்கு ஏதாவது ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. மா, தைரியமா இரு. நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் தெரியுமா? வேர்ல்ட்லயே நம்பர் 1 ஸ்பெஷல் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் கிட்ட வந்திருக்கோம். நீ ரிலாக்ஸ் ஆயிருமா. இது நம்ம பாப்பா சரி பண்ணிடுவாருமா, பயப்படாத, தைரியமா இரு. சரிங்க. மா, கண்ணை தொட, டாக்டர் வர போறாரு. டாக்டர் டாக்டர், பாப்பாக்கு எல்லாமே ஓகே தானே டாக்டர்? மிஸ்டர் ஆரன், பிளட் ரிப்போர்ட்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்தேன். அவ்வளோ பாசிட்டிவாக இல்லை. பாப்பாக்கு இமீடியட்டாக சர்ஜரி பண்ணணும். நம்ம டிலே பண்ணுற ஒவ்வொரு செகண்டும் இட் வுட் பி டேஞ்சரஸ். வி ஷுட் ஹவ் டன் திஸ் லாங் டைம் பேக். நான் மற்ற ரிப்போர்ட்ஸையும் பார்த்துறேன். டாக்டர், என்ன டாக்டர் சொல்றீங்க? எங்க பாப்பாவை காப்பாற்ற முடியாதா டாக்டர்? இப்போ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைம்மா. we will do the operation. we will try our best. டாக்டர் டாக்டர், நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க டாக்டர். எவ்வளவு செலவானதும் பரவாயில்ல டாக்டர். எனக்கு என் குழந்தை முக்கியம் டாக்டர். டாக்டர், இப்பயே கட்டுறேன் டாக்டர். எவ்வளவு சொல்லுங்க டாக்டர், எவ்வளவு சொல்லுங்க டாக்டர். நீங்கள் ஒரு 20 lakhs பே பண்ணுங்க. நான் மற்ற ப்ரொசீஜர்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். we will perform the operation today itself. டாக்டர் டாக்டர், பாப்பா என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க டாக்டர். இப்பயே அரேஞ்ச் பண்ணுங்க டாக்டர். இவ்வளவு செலவானதும் பரவாயில்ல டாக்டர். நான் இப்பயே போய் பே பண்றேன் டாக்டர். டாக்டர், என் பாப்பா முக்கியம் டாக்டர். குழந்தை முக்கியம். என்னங்க, நீ ஏன் அழுகுற? எவ்வளவு தைரியமா இருக்கு பத்தியா? நம்ம பாப்பா தைரியமா இருக்கணும்.
என்கிட்ட இல்லாத பணமா? எத்தனை கோடி செலவாகும்? என் குழந்தை உயிரை நான் காப்பாத்துவேம்மா. காப்பாத்துவேன். அழாதம்மா. நீ அழாத. தைரியமா இரு. கொஞ்ச நேரம் தான். ஆபரேஷன் பாப்பா வெளியே வந்து டாடி வருவோம்மா. வருவா. அழாதம்மா. தைரியமா இருமா. நான் போய் பணத்தை கட்டிட்டு வந்துடுறேன். சரிங்க. டாக்டர் 20 lakhs பே பண்ண சொன்னாங்க. இங்கே தானா? எஸ் சார். பேஷண்ட் நேம் என்ன? ஜாய்ஸ் ஆரோன் மேடம். மேடம் கார்டு ஓகேல மேடம்? யா சார், கார்டு அக்செப்டட். ஓகே ஓகே மேடம். மேடம் இந்தாங்க மேடம். சார் கார்டு டிக்ளைன்டுன்னு வருது சார். மேடம் மேடம் என்ன மேடம் சொல்றீங்க? ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க மேடம். நோ சார், இட்ஸ் நாட் ஒர்க்கிங். ப்ளீஸ் செக் வித் யுவர் சைட். மேடம் ஒரு 10 minutes வெயிட் பண்ணுங்க மேடம். யா சார், ஷுவர். What the hell is happening? My account is blocked. How is this possible? Oh shit. கௌதம். சார் சொல்லுங்க சார். கௌதம் அங்க என்ன நடக்குது கௌதம்? சார் எனக்கு ஒன்றும் புரியல சார். சொல்லுங்க சார். கௌதம் என்னால எந்த டிரான்சாக்ஷனும் பண்ண முடியல சார். என் அக்கௌண்ட் எல்லாம் பிளாக் பண்ணிருக்காங்க கௌதம். சார் இல்ல சார், நீங்க ஃபைல்ஸ் கொடுக்கும் போதே நான் ஆல்ரெடி சப்மிட் பண்ணும்போதே டெட்லைன்ஸ்ல கிராஸ் ஆக்ஷன்ற மாதிரி சொல்றாங்க சார். சார் இல்ல சார், நான் என்ன பண்றது தெரியல சார் சுத்தமா. கௌதம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி டைம் கொடுத்துருக்கேன் கௌதம். சாரி இதை ஃபைல் பண்ணுங்க எல்லாமே சொல்லியிருந்தேன். இல்ல சார் என்ன அந்த ஆல்டர் நான் ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறேன், அவர் போனே எடுக்க மாட்டாரு சார். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல சார் சுத்தமா. சார் சாரி சார். கௌதம் நான் எதுக்காக இங்கே வந்தேன்னு உங்களுக்கு தெரியல சார். சார் எனக்கு புரியுது சார். பாப்பாக்கு ஆபரேஷன் பண்ணிக்க சொல்லிருக்காங்க கௌதம். சார் நீங்க சொல்றது எனக்கு முழுசா கௌதம் நான் 20 lakhs இமிடியேட்டா பே பண்ணனும். சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நான் கூப்பிடுறேன். கௌதம் don't play கௌதம் shut. ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? ஒண்ணிலமா என்னங்க என்ன சொல்லுங்க. என்ன தெரியலமா, என் அக்கௌண்ட் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்க. என்ன சொல்றீங்க? எந்த டிரான்சாக்ஷனும் பண்ண முடியாதம்மா. ஐயோ, நீங்க அப்படின்னா நம்ம பாப்பாவுடைய ட்ரீட்மெண்ட் எதுவுமே பண்ண முடியாதா? தைரியமா இருமா. நம்மளுக்கு யாருமே தெரிஞ்சு கூட இல்லைங்க. என்ன ஆச்சு சொல்லு. என்ன ஆச்சு? என்ன ஆச்சு முதல்ல சொல்லுடா. உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லாம விட்டா. என்ன உண்மையா மறைச்சு சொல்லு. இங்கே வந்தது என் பாப்பாக்காக. சொல்றா, பாப்பாக்கு என்னடா? பாப்பா ஹார்ட்ல ஓல்ட் டாக்டர் சர்ஜரி பண்ணணும் சொல்லி பணம் பணத்தை கட்ட தொலைக்க வேண்டியதுடா. என் அக்கௌண்ட் எல்லாமே பிளாக் பண்ணிருக்குடா. எந்த டிரான்சாக்ஷனும் பண்ண முடியாது. என்கிட்ட எதுவுமே இல்லடா. இப்ப யாருக்கிட்ட நான் போவேன்? யாருடா தெரியும்? ஒரு நிமிஷம் நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. இந்த ஹாஸ்பிட்டலோட டீலே நம்ம கெட்வேர்டு சர்ச்சுக்கு வர பில் வருதுடா. நம்ம கெட்வேர்டு சொன்ன இந்த ஹாஸ்பிட்டல் டீல் எல்லாம் கேட்பேன். நம்ம கெட்வேர்டு போய் சந்திக்கலாமா? இப்போ போன் அடிச்சா அவன் எடுக்க மாட்டான். இப்போ நம்ம மீட்டிங்ல இருப்பான். சரி வா, நம்ம போய் மீட்டிங்ல பார்க்கலாம். குழந்தைடா.
கிறிஸ்துவில் எனக்கு அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 2வது மெசேஜ் போயிட்டு இருக்கு. அது முடிச்சோன்னு நம்ம போய் வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். எனக்கன்பானவர்களே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத நினைவே பட்டணத்து ஜனங்கள் பாவத்திலே மூழ்கி நியாய தீர்ப்பின் தண்டனைக்கென வைக்கப்பட்டிருந்த நாட்களிலே அவர்களை சந்தித்து, இந்த பட்டணம் அழிவுக்கென நியமிக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே பாவத்தை விட்டு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் சேருங்கள், கர்த்தரோ இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் என்ற சுவிசேஷத்தை சொல்ல கர்த்தர் யோனாவை தெரிந்தழைத்தார். அந்த ஊழியத்தை செய்ய ஒப்புக் கொடுத்தவன் பின்பு மனம் மாறி நினைவே பட்டணத்திற்கு செல்லாமல் தர்சீஷுக்கு போக முடிவெடுத்தான். பிரயாணம் என்னவோ நன்றாக செல்வது போலதான் இருந்தது. ஆனால் இறுதியில் என்ன நடந்தது? அவன் சென்ற கப்பல் சமுத்திரத்தின் பேரலைகளினாலும் மிகப்பெரிய சூறைக்காற்றினாலும் சூறையாடப்பட்டு கப்பலில் இருந்த அனைத்து பொருட்களையும் கடலில் வீசி எறியும் நிலை வந்தும் ஜீவன் கூட தப்பக்கூடாத சூழ்நிலையிலே யோனா தன் தவறை உணர்ந்தான். தான் செல்ல வேண்டிய தளத்தையும் தான் செய்ய வேண்டிய ஊழியத்தை நினைவு கூர்ந்து தன்னை ஒப்புக் கொடுத்த பொழுது கர்த்தர் அவனையும் கரை சேர்த்தார். அவனோடு இருந்த மற்ற அனைவரையும் கர்த்தர் காப்பாற்றினார். யோனாவோ ஊழியத்தை முடித்தார். 120,000க்கும் அதிகமானவர் இருந்த அந்த பட்டணம் அழிவினின்று காக்கப்பட்டது. என் சகோதரனே, என் சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு வகையிலே மிகப்பெரிய புயற்காற்று வீசிக்கொண்டிருக்கிறதோ? உன்னோடு இருக்கிறவர்கள், வாழ்பவர்கள் ஏதோ ஒரு மிகப்பெரிய பாதிப்பிற்குள்ளாக, வியாதிக்குள்ளாக, ஆபத்திற்குள்ளாக சிக்கி இருக்கிறார்களோ? சற்று உன்னை நிதானித்துப் பார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டும் அவருடைய அழைப்பை அலட்சியம் செய்துவிட்டு உன் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ? உலகத்தோடு ஓடி அதற்கு ஒத்த வேஷம் தரித்துக் கொண்டிருக்கிறாயோ? இப்பொழுதே மனம் வருந்தி ஒப்புக்கொடு. உன் வாழ்க்கையின் எல்லா புயல் காற்றும் இன்றோடு ஓயும். ஆபத்தில் சிக்கி இருக்கிற உன்னுடையவர்களை கர்த்தர் காப்பாற்றுவார், நிச்சயம் செய்வார். கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. கர்த்தருடைய புயம் உன்னை காத்துக் கொள்ளும். அவருடைய தழும்புகள் சுகம் தரும், விடுதலை தரும். உன் கண்ணீரை துடைப்பார். இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ என்றுமே காண்பதில்லை. இனி யாக்கோபு வெட்கப்படுவதும் இல்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை என்ற வசனத்தின்படி இனி நீ வெட்கப்படுவதில்லை மகனே, உன் முகம் இனி செத்து போவதும் இல்லை என்று அறிவிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதுமாக ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, இதோ இரவெல்லாம் வலை வீசியும் ஒன்றும் கிடையாமற் போய் வெறுங்கையனாய் திரும்பி வந்து நின்ற பேதுருவை போல நிற்கின்ற ஒரு பிள்ளையை கண்ணோக்கி பாரு. என்னை பின்பற்றி வா என்ற ஒரு சத்தத்திற்கு கீழ்ப்படியும் இதயத்தை தான். அவர்களுடைய வாழ்க்கையில வீசிக்கொண்டிருக்கிற புயல் இப்பொழுதே ஓய்ந்து போவதாக. வியாதியோடு இருக்கிற உடைய பிள்ளைகள் எப்பொழுதே ஒரு அற்புதத்தை காண செய்கிறார்கள். மனதிருக்கும் தெய்வமே, அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும், கண்ணீரை களிப்பான நீரூற்றாக மாற்றும், சாட்சியாக உயர்த்தும். நீரே இதை செய்தீர் என்று புற ஜாதிகளும் அறிக்கையிட உதவி செய்யும். உமக்கே மகிமை செலுத்துகிறோம், உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஒப்புவித்தேன் ஐயரே, உம் சித்தம் செய்ய தந்தே. ஒப்புவித்தேன் ஐயரே, உம் சித்தம் செய்ய தந்தே. முற்றிலுமாயப்பணித்தேன் ஏற்றுக்கொள்ளும் முற்றிலுமாயப்பணித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. சித்தம் செய்ய தந்தே. அருண், அருண். ஓகே ஓகே, ஓகே ஓகே. நான் தப்பு பண்ணிட்டேன்டா, தப்பு பண்ணிட்டேன்டா. ஓகே ஓகே ஓகே.
வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்வார். கவலைப்படாத. ஆண்டவர் மன்னிப்பாராடா? நிச்சயம் மறுபடியும் ஆண்டவர் ஏத்துப்பாராடா? கண்டிப்பா ஏத்துப்பார் ஆரோன், கண்டிப்பா ஏத்துப்பார். குழந்தை உயிரை பிச்சையா கேட்கிறேன்டா, பிச்சையா கேட்கிறேன்டா. ஆரோன், நீ பயப்படாத. நிச்சயமா உன் பிள்ளை உனக்கு திருப்பி கொடுப்பாரு. கவலையப்படாத. She'll be all right. She'll be all right in the name of Jesus. Don't worry, don't worry. Be cool, be cool. என்னங்க ஹாஸ்பிடல்ல இருந்து கால் வருதுங்க. ஹாஸ்பிட்டல் இருந்து போன் வருதுடா. Don't worry. அதான் பயமா இருக்குடா. என்ன சொன்னாங்க கேளு. முதல்ல Hello? Joyce Aaron's parents, sir? ஆமா மேடம். Mr. Aaron, doctor wants to speak with you. Please be online. மேடம் மேடம் என்னாச்சு மேடம்? I will connect the call. Please be online. மேடம் சுசு என்னாச்சுன்னு தெரியல. மிஸ்டர் ஆரோன், சொல்லுங்க டாக்டர். டாக்டர் கட்டிட்டு டாக்டர் கட்டிட்டு டாக்டர். wait. Cool. You won't believe what I'm going to say. நான் அந்த ரிப்போர்ட்டை பார்த்தேன். Really unbelievable. என்ன டாக்டர் சொல்றீங்க? I have not seen such a miracle in my life. அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது ஒன்றும் ப்ராப்ளமே இல்லைன்னு வந்திருக்கு. டாக்டர் என்ன டாக்டர் சொல்றீங்க? I don't know how to believe this. இந்த மாதிரி ஆபரேஷன் அவாய்ட் பண்ற அளவுக்கு she is very fine. Thank you. No need of operation. Oh, praise God. நான் நினைக்கிறேன் கொஞ்சம் மைல்ட் மெடிகேஷன்லயே we can cure her. Oh, thank I you. think your God is really great. Thank you, Jesus. Unbelievable. It's a medical miracle. என்னங்க ஏங்க அழுதுட்டு இருக்கீங்க? ஏங்க என்னங்க ஆச்சு? நம்ம குழந்தைக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாருமா. என்னங்க சொல்றீங்க? நார்மலாமா? ஹalleluya. Thank you Jesus. குழந்தைக்கு ஒண்ணு இல்லையா? நல்லா இருக்கலாம்டா. ஒண்ணுமே இல்லைன்றதை Thank you, Jesus. சார் குட் நியூஸ் சார். சார் நம்ம ஆல்ரெடி போன் எடுத்துட்டாரு சார். உங்க அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் அவர் கிளியர் பண்ணிட்டாரு சார். 20 lakhs இல்ல நீங்க எவ்வளவு வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்னு சொல்லியாரு சார். Okay, it's okay, Gautam. Thank you, Gautam. சார் நீங்க எப்போ சார் திரும்பி வரீங்க? சார் இப்ப என் காலிங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் என்னுடைய